ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1823வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 9ஆம் பத்து, 10ஆம் திருமொழி, அதாவது 9ஆம் பத்தின் நிறைவு திருமொழி, திருக்கோட்டியூரை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழி. அதன் 5வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முன் சொன்ன எளிய பண்புகள் மிகவும் அரியன என்று கூறலாம்படியாக உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு நீங்கும்படியாக உலகில் எல்லா பொருள்கள் தலையிலும் எம்பெருமான் தன் திருவடியை வைத்த மேம்பட்ட பண்பினை இந்த பாடலிலே அனுபவிக்கிறார். முன்னர் திருவிக்கிரமனாகி பூமியை அளந்து கொண்டவன் இவன் என்கிறார். முன்பு சென்ற பாசுரத்திலே என்ன சொன்னார்? ஈசனுக்கும் தன் உடம்பிலே, தன் திருமேனியிலே, மகாலட்சுமிக்கு இடம் கொடுத்த அதே திருமேனியிலே இடம் கொடுத்த அந்த பெரிய பண்பாளன், அப்படிப்பட்ட எளிய பண்புகள் மிகவும் அரியன என்று கூறலாம்படியாக உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு நீங்கும்படியாக உலகின் எல்லா பொருள்கள் மீதும் தன் திருவடியை வைத்து அருளிய அந்த மேம்பட்ட பண்பினை இந்த பாடலில் அனுபவிக்கிறார். அதிலே உயர்ந்தவன் அவன் திருவிக்கிரமனாகி உலகமெல்லாம் அளந்த போது அது எல்லா பொருள்கள் மீதும் எல்லா மனிதர்கள் மீதும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நல்லவன் கெட்டவன் எப்படிப்பட்டவன் அந்த வித்தியாசங்கள் எல்லாம் இல்லாமல் அனைவர் தலையிலும் அவன் திருவடி பட்டு புனிதம் செய்தான் அல்லவா? அந்த பண்பினை, அந்த மேம்பட்ட பண்பினை இந்த பாடலிலே அனுபவிக்கிறார் ஆழ்வார். வங்கமா கடல் வண்ணன், வங்கமா கடல் வண்ணன், மாமணிவண்ணன், விண்ணவர் கோன், மதுமலர் தொங்கல் நீழ்முடியான், நெடியான் படிகடந்தான். வங்கமா கடல் வண்ணன், மாமணிவண்ணன், விண்ணவர் கோன், மதுமலர் தொங்கல் நீழ்முடியான், நெடியான் படிகடந்தான். மங்குல் தோய் மணிமாட வெண்கொடி மாகம் மீது உயர்ந்து ஏறி வானுயர் திங்கள்தான் அணவும் திருக்கோட்டியூரானே. திங்கள்தான் அணவும், சந்திரனை போய் தொடக்கூடிய அளவுக்கு மாட மாளிகைகள் நிறைந்த திருக்கோட்டியூரில் இருக்கக்கூடியவனே. திருக்கோட்டியூர் இருக்கிறவன் தான் எங்கே இருக்கிறான்? அவன் யார்? அவன் எப்படிப்பட்டவன்? வங்கமா கடல் வண்ணன், மாமணிவண்ணன், விண்ணவர் கோன், மதுமலர் தொங்கல் நீழ்முடியான், நெடியான் படிகடந்தான். இனி இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம். வங்கமா கடல் வண்ணன், மரக்கலங்கள், வங்கம் என்றால் கப்பல்கள் என்று பொருள். மரக்கலங்கள் செல்லும் பெரிய கடல் போன்ற நிறத்தவனாய், நீல நிறத்தவனாய். மாமணிவண்ணன், நீல மணி போன்று ஒளியுடையவனாய் மாமணிவண்ணன். விண்ணவர்கோன், நித்திய சூரிகளுக்கும் தலைவனாய். மதுமலர் தொங்கல் நீழ்முடியான், தேனையுடைய மலர் மாலையை அணிந்த நீண்ட முடியை உடையவனாய். மதுமலர் தொங்கல் நீழ்முடியான். நெடியான் படிகடந்தான், எல்லோரிலும் மேம்பட்டவனாய், மேலானவர்க்கும் மேலானவனாய், உலகளந்த எம்பெருமான். படிகடந்தான் என்றால் உலகை அளந்த எம்பெருமான் திருவிக்கிரமன். அவன் எங்கே இருக்கிறான்? மங்குல் தோய் மணிமாட வெண்கோடி மாகம் மீது உயர்ந்து ஏறி. மங்குல் என்றால் மேகங்கள் என்று பொருள். மேகங்கள் தவழக்கூடிய அழகிய மாடங்களிலே, மாடங்கள் அவ்வளவு உயர்ந்து இருக்கின்றன, மேகங்கள் தாழ்ந்து வந்து அந்த மாடங்களின் உச்சியிலே அப்படியே தவழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படி தவழக்கூடிய மாடங்களில் கட்டிய வெள்ளிய கொடிகள், மங்குல் தோய் மணிமாட வெண்கொடி மாகம் மீது உயர்ந்து ஏறி. வானத்திலே, மாகம் என்றால் வானம் என்று பொருள். வெள்ளிய கொடிகள் வானத்திலே உயர ஏறி பறந்து வான் உயர் திங்கள்தான் அணவும் திருக்கோட்டியூரானே. வானத்திலே உயர்ந்து உலாவும் சந்திரனை சென்று தொடும்படியான திருக்கோட்டியூரில் நமக்காக வந்து எழுந்தருளி இருக்கிறான் என்பதுதான் இந்த பாசுரத்தின் பதவுரையாகும். வங்கமா கடல் வண்ணன், மாமணிவண்ணன், விண்ணவர்கோன், மது மலர் தொங்கல் நீழ்முடியான், நெடியான் படிகடந்தான்.
மங்குல் தோய் மணிமாட வெண்கொடி மாகம் மீது உயர்ந்தேறி வான் உயர் திங்கள்தான் அணவும் திருக்கோட்டியூர் உள்ளானே என்பதுதான் இந்த பாசுரம். பாசுரத்தினுடைய திரண்ட பொருள் பார்க்கலாம். கப்பல்கள் உலாவக்கூடிய பெரிய கடலின் நிறம் போன்றவனும் நீலமணி நிறமுடையவனும் நித்தியசூரிகளுக்கு தலைவனும் தேனை உடைய பூமாலையை நீண்ட திருமுடியில் அணிந்துள்ளவனும் திருவிக்கிரமனாக பூமியை அளந்து கொண்டவனுமான பெருமான் மேகத்தை அளாவி இருக்கின்ற மணிமாடங்களிலே கட்டிய வெண்கொடிகள் வானத்திலே மேலே ஏறி உயர்ந்த சந்திரனை தொடப்பற்ற திருக்கோட்டியூரில் உள்ளான் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய திரண்ட பொருள். கடல் போலவும் நீலமணி போலவும் உள்ள திருமேனி நிறத்தை உடையவனாய் இப்படிப்பட்ட வடிவை நித்திய சூரிகளுக்கு நித்திய போக்கியமாக கொடுத்து அருள்பவனாய். கடல் போன்ற நீல நிறம், நீலமணி போன்ற நிறம், இவை ரெண்டுமே கண்ணுக்கு குளிர்ச்சியும் மனதுக்கு நிறைவும் கொடுக்கக்கூடியது. மேகவண்ணன் என்று சொல்வோம் அல்லவா, அது போன்ற களைப்பை நீக்கக்கூடிய வடிவு என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட வடிவை நித்திய சூரிகளுக்கு நித்திய போக்கியமாக அருளி கொண்டிருக்கிறான் எம்பெருமான். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் என்று நன்கு விளங்க திருத்துழாய் மாலை அணிந்த திரு அபிஷேகத்தை உடையவனாய், திருமேனியை உடையவனாய், தன்னோடு ஒப்பாரும் தன்னில் மிக்காரும் இல்லாத சர்வாதிகனாய், இந்திரனுக்கு காரியம் செய்வதை ஒரு காரணமாக கொண்டு உலகம் முழுவதையும் தன் திருவடி ஸ்பர்ஷத்தாலே புனிதமாக்கினவனான பெருமான் வானளவும் ஓங்கின மாட மாளிகைகளை உடைய திருக்கோட்டியூரிலே உள்ளான் என்றதாயிற்று. வங்கம் என்பதை தமிழ் சொல்லாக கொண்டால் கப்பல், மரக்கலம் என்று பொருள்படும். அல்லது அமரகோசத்தில் சொன்னபடி அலை என்னும் பொருள் கொண்ட பங்கம் என்னும் வடசொல்லின் விகாரமாகவும் கொள்ளலாம். இருவகை பொருள்களிலும் இச்சொல் கடலுக்கு இயற்கை அடைமொழியாகும். ரெண்டுமே அலைகள் வீசுகின்ற, அலைகள் பரவி இருக்கக்கூடிய கடல் என்று சொல்லலாம். வங்கம் கப்பல்கள் நிறைந்த, கப்பல்கள் ஓடிக்கொண்டிருக்கிற கடல் என்று சொல்லலாம். இரண்டுமே கடலுக்கு ஒரு விசேஷமாகத்தானே அமைந்திருக்கிறது. அதனாலே வித்தியாசம் இல்லை. மாகம் என்பது இந்த வடசொல் விகாரத்திற்கு பரம்பின ஆகாசம் என்று பொருள். மாட மாளிகைகளில் கொடிகட்டி இருப்பதாக, உயர்ந்த கொடிகள் கட்டியிருப்பதாக வர்ணித்தல் அந்த ஊரின் செல்வச் சிறப்பினை குறிப்பதற்காக உள்ளதாகும். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். முற்காலத்திலே நில உலகை அளந்து கொண்டவன் இப்பொழுது திருக்கோட்டியூரிலே நமக்கு அணியனாக இருக்கிறான் என்கிறார். அணியன் என்றால் அருகிலே இருக்கிறான், நமக்கு அருள் புரிவதற்காக அருகிலே வந்து இருக்கிறான் என்று பொருள். வங்கமா கடல் வண்ணன் மாமணி வண்ணன், மரக்கலங்களை உடைய பெரிய கடல் போலவும் மேம்பட்ட சிறப்பான நீலமணி போலவும் இருக்கும் நிறத்தை உடையவனாய். விண்ணவர்கோன், இந்த வடிவை நித்திய சூரிகளுக்கு அனுபவிப்பதற்காக பொருளாக கொடுத்த அயர் வரும் அமரர்கள் அதிபதியாய் விண்ணவர்கோன். மதுமலர் தொங்கல் நீழ்முடியான் நெடியான் படிகடந்தான், தோளை உடைய தேனை உடைய பூமாலையோடு கூடிய மன்னன் என்பதை அறிவிக்கும் திருமுடியை உடையவனாய், நீண்ட முடியை உடையவனாய், யாவரினும் மிக்கானாய், மேலார்க்கும் மேலானவனாய், பூமி முழுவதையும் தன் காலின் கீழே இட்டு கொண்டவன், நிலவுலகம் முழுவதையும் அளந்தவன், அதன் மூலம் எல்லா பொருள்களையும் அதன் மேலும் தன் திருவடிகளை வைத்து புனிதமாக்கினவன். மதுமலர் தொங்கல் நீழ்முடியான் நெடியான் படிகடந்தான், மங்குல் தோய் மணிமாட வெண்கொடி மாகம் மீது உயர்ந்து ஏறி. மேகத்திலே சென்று உயர்ந்து மணிகள் இழைக்கப்பட்ட மாடங்களிலே கட்டப்பட்ட வெள்ளை கொடிகள் வானத்தின் மேலே உயர்ந்து ஏறி பறந்து வானுயர் திங்கள்தான் அணவும், மன்னிக்க வேண்டும், வானுயர் திங்கள்தான் அணவும் திருக்கோட்டியூரானே. மேலுலகத்தில் வாழும் சந்திரனை சென்று தொடும், ஆகாயத்திலே உயரத்திலே
சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரனை சென்று தொடும் அளவுக்கு மிகவும் உயர்கின்ற சந்திரனை நெருங்குகின்ற திருக்கோட்டியூரானே என்று சொல்லுகிறார். அவ்வளோ உயர்ந்த மாட மாளிகைகள் நிறைந்த திருக்கோட்டியூரிலே நமக்கருகிலே வந்து நமக்கருள் புரிவதற்காக வந்திருக்கிறான். பார்த்தாலே மிகவும் களைப்பை போக்குவவன், நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடியவன், அவன் நெடியவன், படிகடந்தவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் அருகிலே நமக்காக அருள் புரிவதற்காக இருக்கிறான். நாம் சென்று அனைவரும் அந்த திருக்கோட்டியூரானை வணங்குவோம் என்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். வங்கமா கடல் வண்ணன் மாமணி வண்ணன் விண்ணவர்கோன் மதுமலர் தொங்கல் நீள் முடியான் நெடியான் படிகடந்தான் மங்குல்தோய் மணிமாட வெண்கொடி மாகம் மீது உயர்ந்து ஏறி வானுயர் திங்கள்தான் அணவும் திருக்கோட்டியூரானே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். திருக்கோட்டியூர் எம்பெருமான் உரக மெல்லணையான் திருவடிகளே சரணம். சௌமிய நாராயண பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சியம் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரம காருணிகர் அபயப்பிரதராஜர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.